ஈரான்ல நிலைமை மோசமடைஞ்சுக்கிட்டே இருக்கு. மக்களினுடைய போராட்டம் அதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய போராட்டமாவே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஈரானிய மக்கள் போராட்டத்தை நிறுத்தாதீங்க, அரசு அலுவலகங்கள்ல கைப்பற்றுங்க, நாங்க உங்களுக்கு துணையா வரோம் அப்படின்னு ஒரு ஹீரோ போல அவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா மனித உரிமை மீறலை பத்தி யாரு பேசுறது அப்படின்னு வரம்பே இல்லாம போயிட்டு இருக்கு. வெனிசுலால என்ன பண்ணாரு, எத்தனை நாடுகளுக்குள்ள போய் அமெரிக்கா என்னென்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்ம பார்த்தோம். ஆனா ஈரான்ல நடக்கும்போது மட்டும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஈரானுடைய மக்களுக்கும் அதுல பிரச்சனை இருக்குன்னு வைங்க, அது அவங்க நாட்டோடைய பிரச்சனை. அது இவருடைய எண்ணெய் லாபங்கள் அதையெல்லாம் மனசுல வச்சு இவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஈரான் அரசுமே ஒரு 2500 பேருக்கு மேல இதுவரை போராட்டத்தில் ஈடுபட்டவங்கள கொண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. அதே மாதிரி இன்னைக்கு 26 வயது இளைஞர் ஒருத்தரை போராடினதுனால, அந்த சுப்ரீம் லீடருக்கு எதிராக கோஷம்லாம் எழுப்பி போராடினதுனால அவரை தூக்குல போட்டாங்கங்கிற செய்தியும் கூட அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி போராட்டக்காரர்களை தூக்கில் போட்டிங்கன்னா அமெரிக்கா சும்மா இருக்காது, ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. ஈரானுமே எங்கள் நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு ட்ரம்ப். அதுக்காக தான் இந்த மாதிரி சதி பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு அவங்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இது இன்னொரு போரை உருவாக்கிருமோங்கிற மாதிரி தான் இருக்குது அங்கே மத்திய கிழக்கில். போர் வரலனாலும் ஈரானோட இந்தியா போன்ற நாடுகள்லாம் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஈரானோட நம்ம பெரிய அளவில் முதலீடுலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே இப்போ பாதிக்கப்பட போகுது. ஸோ இது ஒரு நாட்டினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, பல்வேறு நாடுகள் இதில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.